வணக்கம். வெல்கம் டு CAPFSI 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் சீரிஸ்ல இது பார்ப்போம். இந்த வீடியோல 3rd October 2023ல ஷிஃப்ட் 1 அதுல முதல் 15 கொஸ்டின் எந்த மாதிரி வந்து என்னன்னா மேக்ஸ் கேட்டிருக்கான கம்ப்ளீட்டா வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் கீமே வந்து டீகோட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க 2024 வந்து என்னன்னா SSCCP அட்டன் பண்ண போறீங்க, உங்களுக்கு டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து கான்செப்ட் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோர் தென் என்ன சரிங்களா. நம்ம கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்து என்னன்னா இந்த கொஸ்டினுக்கான PDF இருந்தா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிருக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்னன்னா டிரைவா கொடுத்துருக்கேன், அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா. Question number 1. The radius of two cylinder and the ratio 4:5 and their height are in the ratio 5:2. The ratio of their volume கேட்டிருக்காங்க. அது ஒண்ணும் கிடையாது. சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டினை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா πr²h அப்படின்னு வரும். சரிங்களா. இப்ப நம்மளுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்கல்ல, 2 சிலிண்டர், அதனால வந்து என்னன்னா ஒரு சைடு வந்து என்னன்னா R1H1 எடுத்துட்டேன், இன்னொரு சைடு R2H2 எடுத்துக்கிறேன். சரிங்களா. இப்ப பை R1² அதே மாதிரி வந்து என்னன்னா H1 ரேஷியோல கேட்டிருக்காங்க, ஏன்னா வால்யூமே வந்து ரேஷியோனால இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பை R2² H2 அப்படின்னு வரும். ரைட்டம். இப்போ நம்ம பைக்கும் வந்து அடியாயிலாம். R1 வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ 4. ஸோ கிவன் வேல்யூ இங்க எடுத்துக்கிறேன். R1 என்ன வந்து என்னன்னா 4, ஓகேவா. R2 வந்து என்ன அப்படின்னா 5 இருக்கு. அதே மாதிரி வந்து என்னன்னா நம்மளுக்கு H1 ஹைட் கொடுத்துருக்காங்க 5, H2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம். R1 வந்து என்னன்னா 4, இப்போ 4 × 4 வரும். இன்ட்டு H1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 5 கொடுத்துருக்காங்க. சரி, இது இருக்கட்டும். இதோட ரேஷியோ வச்சுட்டு R2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இருக்கு, ஸோ 5 × 5 வரும். H2 வந்து என்ன 2 வரும். இங்க பாருங்களேன், இந்த 5க்கு இந்த 5 அடியாயிரும். ஸோ இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன வருது 8 வரும். இந்த இடத்துல வந்து 5 வரும். அப்ப 8:5 தான் வந்துருன்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னா நம்மளுக்கான மென்சுரேஷன் ரிலேட்டடா அதுவும் சிலிண்டர் வால்யூம் ஃபார்முலா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, எ பர்சன் கிராசஸ் வந்து என்னன்னா 900 மீட்டர் லாங் ஸ்ட்ரீட் இன் 6 மினிட் சொல்லிட்டு த ஸ்பீட் ஆஃப் த பர்சன் இன் km/h வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 900 மீட்டர்ல வந்து என்னன்னா என்ன ஸ்ட்ரீட்டை வந்து என்னன்னா கிடக்குறாங்க 6 நிமிஷத்துல. ஃபைனலா என்ன கேட்டிருக்கான், ஸ்பீடு தானே கேட்டிருக்கான். நம்மளுக்கான ஃபார்முலா என்ன, ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஸோ இதுல தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 900, டைம் வந்து என்னன்னா 6 மினிட். இப்போ 900/6 கிலோமீட்டர் பவர்னால என்ன 18/5 போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. ஏன்னா அவன் கொடுத்துருக்கிறது வந்து 900 அண்ட் வந்து 6 மினிட். நம்ம எப்போதும் வந்து அந்த கன்வர்ஷன் ஃபார்முலா என்னன்னா km/h இருந்துச்சு அப்படின்னா நம்ம மீட்டர்/செகண்டுக்கு வந்து மாத்தலாம். இது ஸ்பீடா இருந்துச்சுன்னா வந்து மாத்தலாம். ஆனா அவன் கொடுத்துருக்கிறது தனித்தனியா கொடுத்துருக்கான் 900 மீட்டர் 6 மினிட்ஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா சில பேர் அந்த மாதிரி போட்டு தப்பா போட்டுருவாங்க, அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து 900 மீட்டர்னு சொல்லியிருக்காங்கல்ல, இங்க நம்ம என்ன பண்ணிடுறோம் கிலோமீட்டருக்கு வந்து மாத்திக்கிறோம். எப்படி மாத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்க எழுதுறேன், அதாவது 1 கிலோமீட்டர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 1000 மீட்டர்ல. ஸோ 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்னா இப்போ 900 மீட்டர் வந்து என்னவா இருக்கும். ஸோ 900 மீட்டர் வந்து 0.9 கிலோமீட்டர் வந்து எடுத்துக்கலாம்ல. ஏன்னா 1000 மீட்டர் தான் வந்து 1 கிலோமீட்டர், அப்ப 900 மீட்டர் 0.9 வந்து கிலோமீட்டர் எடுத்து, இப்போ 900 மீட்டர் 0.9 கிலோமீட்டர்ல வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுவிட்டோம், டிஸ்டன்ஸ் கண்டுவிட்டோம். இப்போ என்ன டைம், டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 மினிட்ஸ் அப்படின்னு இருக்கு. சரிங்களா. இதை நம்ம ஹவர்ல கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணுவோம், ஸோ 6/5 வந்து 60. ஏன் 60 அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா ஹவர்ல வேணும்னால 60. ஸோ 1 ஹவருக்கு வந்து 60 மினிட்ஸ்ல. இப்போ அடிச்சோன்னா என்ன வரும், 1/, வந்து என்னன்னா 10 வரும். ரைட். இப்போ அப்படியே வந்து என்ன வேல்யூல வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். நம்மளுக்கான ஃபார்முலா என்ன, ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னா 0.9 இருக்கு. ஸோ கீழே வந்து டைம் வந்து 1/10. ஸோ இந்த மேல 10 போச்சுன்னா என்ன ஆகும், 0.9 இன்ட்டு வந்து 10 வரும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணாங்கன்னா நம்மளுக்கு 9 வரும். ரைட்டா. ஸோ ஆன்சர் வந்து 9 km/h. இதுதான் வந்து என்னன்னா அதுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஸ்பீட். சரிங்களா. இது எல்லாமே கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி தெரியும், பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. இஃப் 3 goats or 5 sheep வந்து கேன் raise a field in 54 days, then how many days can 6 goats and 8 sheep வந்து raise the same field? சேம் ஃபீல்ட் சொல்லியிருக்காங்க, டேஸ் வேணா வந்து மேபி ஆகும். சரிங்களா. இப்ப அந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்துருக்கிறது பாருங்களேன், என்ன சொல்லியிருக்கான், 3 கோட்ஸ் வந்து என்னன்னா எதுக்கு ஈக்குவல், 5 ஷீப் வச்சுக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க 3 கோட்ஸ் ஆறுன்னு சொல்லியிருக்கான். ஆர் 5 ஷீப் கேன் கிரேஸ் அ ஃபீல்ட் இன் 54 days. டேஸ் சேம் தான். 3 கோட் பண்ணு 3 டே, அதாவது 3 கோட் 54 டேஸ்ல வந்து என்னன்னா அந்த ஃபீல்ட சாப்பிடுது அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா 5 ஷீப் வந்து என்ன சாப்பிட்றதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு. அதே 54 டேஸ்னால 3 கோட் ஈக்குவல் டு வந்து என்ன
6 வந்துன்னா ஷீப் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்ப இந்த 3 கோட் இருக்கு, 6 ஷீப் இருக்குல்ல, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 6 கோட்ஸ் 8 ஷீப் வர்றதுக்காக வந்துன்னா எல்லாத்தையும் ஒரு இதா கொண்டு வரேன். எதர் வந்து கோட்டா வச்சுக்கிறேன் இல்ல ஷீப்பா மாத்துக்கிறேன். இப்ப நான் என்னன்னா இங்க 6 வந்துன்னா கோட் இருக்கு, நம்மளுக்கு என்னன்னா 3 கோட் இருக்குல்ல, 6 கோட் வர்றதுக்காக என்ன பண்றேன், இன்னொரு 3 வந்து என்னன்னா ஆட் பண்றேன் சரிங்களா. 3 இருக்கு, நான் என்ன பண்ணிருப்பேன் 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும் 6 கோட்னு வரும். நான் இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கே 2ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னா சாரி இது 5 தானே ரைட் 5, அப்ப 10 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீப் அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப என்னன்னா 3 கோட்ஸ் 5 ஷீப்புக்கு வந்து ஈக்குவலா இருக்குன்னா நம்ம 6 கோட் வந்துன்னா 10 ஷீப்புக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சரி, இப்ப அவன் கேட்டிருக்கிறது என்ன 6 கோட் பிளஸ் வந்துன்னா 8 வந்துன்னா ஷீப். நான் சொல்றேன் 6 கோட்டுக்கு வந்துன்னா 10 ஷீப், அதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஸோ 10 ஷீப் அண்ட் வந்துன்னா 8 ஷீப். சரி, மொத்தம் எவ்வளவுன்னா 18 ஷீப்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிரேஸ் பண்ணும் சொல்லியிருக்காங்க. இப்ப இது என்ன அப்படின்னா இங்க இடத்துல எழுதுறேன் பாருங்களேன், 5 ஷீப் வந்து என்னன்னா எத்தனை நாள் சாப்பிடுது, 54 நாள்ல வந்து என்னன்னா சாப்பிடுதுல. இப்ப அதே இது இப்ப 10 ஷீப் வருதுன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். 5 ஷீப் வந்துட்டு 54 நாள்ல சாப்பிடுதுன்னா இன்னொரு 5 ஷீப் வந்துச்சுன்னா என்ன ஆகும், டிவைட் ஆயிரும்ல. 54 நாள்ல வந்து என்னன்னா பாதி ஆயிரும். அப்ப 54 டிவைட் பை 2 போடலாம்ல. இதை போட்டோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 27 டேஸ் வரும் ரைட்டா. இப்ப 27 டேஸ் 10 ஷீப் மொத்தம் எத்தனை 18 ஷீப். இதோட நான் என்ன பண்ணுவேன்னா இன்னொரு வந்து 5 கூப்பிட்டுன்னு வரேன். அதாவது ஆல்ரெடி என்னாச்சு அப்படின்னா 5 ஷீப் இருந்தது 54 நாள். இப்ப 10 ஷீப் இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 ஷீப் வந்துச்சுன்னா 54ல இருந்து 27 நாள் ஆகும். இன்னொரு 5 ஷீப் வந்து ஆட் பண்றதுங்க. இப்ப 15 ஷீப் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும் இந்த 27 இன்னும் வந்து டிவைட் பை வந்து 2 போடுவோம்ல. இப்ப 27 டிவைட் பை 2 போட்டா என்ன வரும் 13.5 வரும். பாருங்களேன், ஆல்ரெடி வந்து 5 ஷீப், இப்போ ஒரு 10, இப்ப 15 ஷீப் வரும்போதே நம்மளுக்கு வந்து 13.5 வந்துருச்சு. 4 ஆப்ஷனை பாருங்க, 12 தாண்டி 13.5 இருக்கிற ஒரே ஆப்ஷன் 15 தான். நான் ஏன் இதோட போதும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும், நீங்க அக்யூரேட்டாவும் போலாம். இதுக்கப்புறம் ஒரு 3 ஷீப் வந்து என்ன ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், இதுக்கான ஆன்சர் கரெக்டா வந்து 15 வந்து நிற்கும். பட் ஆல்மோஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சதுனால இதே வச்சுட்டு வந்து நான் ஆன்சர் போட்டலாம். எதுக்கு சொல்றேன்னா நம்மளுக்கு தேவை வந்து என்னன்னா கரெக்டா ஆன்சர் பண்றதுன்னு தவிர கம்ப்ளீட் வந்து என்னன்னா நம்ம சொல்யூஷன் கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. சரியா, புரியும் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் ஏன் இந்த வேல சால்வ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து ஈஸி வே. இன்னும் அதர் வேலாம் போனீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போனீங்கன்னா அது ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால தான் சொல்றேன் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐட்டம் வித் மார்க்கெட் பிரைஸ் வந்து என்னன்னா 3800 வாஸ் சோல்டு ஃபார் வந்து 3496 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஆஃப் வந்து Y% வாஸ் ஆஃபர்ட். வாட் வாஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் கேட்டிருக்காங்களே. இதுல என்னன்னா ஒன்றும் கிடையாது, மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு ஒரு பிரைஸ் இருக்கு. அது எவ்வளவு இருக்கும் 3800 இருந்திருக்கு சரிங்களா. இப்ப நான் தான் வந்து என்னன்னா ஒரு கடை ஷாப் ஓனர்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்றேன். அதனால கண்டிப்பா நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தா தானே நிறைய பேர் என் ஷாப்புக்கு வருவாங்க. அதனால என்ன பண்றேன், என்னோட செல்லிங் பிரைஸை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறேன் சரிங்களா. நான் பர்சன்டேஜ் கொடுத்து எவ்வளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா 3496 கொண்டு வந்துட்டேன் சரிங்களா. 3800 தான் மார்க்கெட் பிரைஸ். என்னோட பக்கத்து கடைக்காரெல்லாம் வந்து 3800 தான் விற்கிறாங்க. ஆனா நான் புதுசா ஒரு கடை திறந்தனால 3496 வித்தனா நிறைய பேர் வந்து வருவாங்க அப்படின்னு நினைச்சு வைக்கிறேன். என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும், இந்த பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பல, அதுதான் அவங்க கேட்கறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்ப 3800 இருந்து 3000 இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ 3800 இருக்கு ஓகேவா. இதுல இருந்து என்ன பண்ணிடலாம் 3496 கழிச்சுன்னு வச்சுக்கேன், எவ்வளவு வரும்னு பாருங்களேன். இது ரெண்டே நம்ம கழிச்சோம்னா 304 அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப இந்த 304 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 3800 கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சரா இருக்க போகுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுதானே அந்த பர்சன்டேஜ் இருக்கணும். இந்த 304 தான் நான் கம்மி பண்ணிருக்கேன்னா அதுதான் வந்து பர்சன்டேஜ் இருக்கணும். அது என்ன சொல்றேன்னா 304 வந்து என்னன்னா வாட் பர்சன்ட் ஆஃப் ஓகேவா. ஸோ வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 3000 வந்து 800 ரைட்டா. ஸோ இப்ப அப்படியே வந்து சார் எப்படி கண்டுபிடிக்கலாம் 304 இருக்கும் டிவைட் பை வந்து என்னன்னா 3800 இன்ட்டு வந்து என்னன்னா 100 போடுவோம் ரைட். இப்ப என்ன பண்ணுவோம், இந்த 2 ஜீரோக்கு வந்து 2 ஜீரோ அடியாரேன். இப்ப என்ன பண்ணலாம்னா 304 38 வந்து மல்டிப்ளை பண்ண இதை நீங்க இப்படி சால்வ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் என்ன அப்படின்னா இந்த 304 வந்து 380 எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்க எப்படி பண்ணலாம்னா இதுல அதாவது 3800 இருக்குல்ல, அதுல 10% எப்படி காமிப்போம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. 10% வந்து 380 ஒரு ரைட்டா. அவன் கேட்கறது 304 தான், ஆனா அவன் என்னது 380 வருது. அப்ப என்ன பண்ணலாம் 1% அதாவது 1%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் 38 வரும். இப்ப நான் 8% போறேன்னு வச்சுக்கலாம், அதாவது என்ன 8ஆல மல்டிப்ளை 38 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 300 வந்து என்ன எவ்வளவு வரும் 304 வரும் ரைட்டா. நீங்க வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஏன்னா 38 இன்ட்டு 8 8 வந்து என்னன்னா 64 4 வந்தாவே நமக்கு வந்து அப்ராக்சிமேட் 4 வந்துருச்சு யூனிட்ஸ்ல. அப்ப டைரக்டா எடுத்துக்கலாம். எது நீங்க இப்படி வந்து அடிக்கலாம், ஆர் எல்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து என்னன்னா பார்க்கலாம் சரிங்களா. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அப்ப கரெக்டான ஆன்சர் வந்துன்னா 8%. சரி, question number 5. A dishonest dealer announces selling his article with 22% loss, but he uses 35% lighter weight. What is the percentage of his profit or loss அப்படின்னு கேட்கறாங்கல்ல.
சோ இந்த கொஸ்டின் என்னன்னா என்ன செல் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல ரைட்டா. அதே மாதிரி எவ்வளவுக்கு செல் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா லாஸ்ட் பர்சன்டேஜ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சரி இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறோம். சோ ஏதோ ஒண்ணு செல் பண்றாங்கல்ல. நான் என்ன பண்றேன்னா ஒரு கேஜி வந்துன்னா அல்வாவை வந்துன்னா செல் பண்றதா எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஒரு கேஜினா என்ன 1000 கிராம்ல ரைட்டா. 1000 கிராம் எடுத்துக்கிறேன். என்னன்னா ஒரு கிராம வந்துன்னா ₹1 அப்படின்னு சொல்றேன். அப்ப என்னன்னா 1000 கிராம் எவ்வளவுக்கு வித்திருக்கணும்? 1000 ரூபாய்க்கு நான் வித்திருக்கணும் சரிங்களா. சோ இது இருக்கட்டும். இப்ப இந்த ஒரு கேஜி அல்வாவை என்ன பண்றேன்னா விக்கிறேன். ஆனா நான் புது கடைனால என்ன பண்றேன்னா எனக்கு லாஸ் ஆயிருக்கு சரிங்களா. நிறைய பேர் வரமாட்டாங்க. அதனால ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து லாஸ் ஆகுது. இப்ப நான் வந்து என்னன்னா 1000 ரூபாய்க்கு வந்து வித்திருக்கணும் சரிங்களா. ஆனா 22% லாஸ் அப்படின்னு சொல்றாங்களே. நான் விக்கிறது லாஸ் அப்படின்னா இதுதான் வந்துன்னா 100% இப்ப 22% தான் எவ்வளவு 100%ல வந்து என்னன்னா 22% வந்து கழிச்சுன்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து லாஸ்னா 22% போயிடும். போனதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க 78%. அப்ப நான் 78% தானே வித்திருப்பேன். 1000 ரூபாய்க்கு வித்திருக்கிறது போல எவ்வளவு 78%. அதாவது 100% 1000 ரூபாய்னா 78% எவ்வளவு 780 சரிங்களா. இப்ப நான் என்ன ஆகுதுன்னா அதே 1000 கிராம் ரைட்டா. அந்த 1000 கிராம் இப்ப எவ்வளவுக்கு வித்திருக்கேன் 780 ரூபாய்க்கு வித்திருக்கேன். ஏன்னா நான் 22% லாஸ்ல வித்துட்டேன். டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஏன்னா புது கடைனால வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து இந்த மாதிரி கொண்டு வரேன். நிறைய கஸ்டமரை வந்து வரணும்னு சொன்னால இந்த மாதிரி கொடுக்குறேன். 1000 கேஜி 1000 ரூபாய்க்கு வித்திருக்கணும். என் பக்கத்து கடைக்காரலாம் அதான் விற்கிறான். ஆனா நான் புது கடைனால என்ன பண்றேன் 1000 கேஜி வந்து 780 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்ப பாருங்களேன் கம்பேர் பண்ணும்போது வந்து அவன் 1000 ரூபாய்க்கு வித்திருப்பான். எனக்கு வந்து லாஸ் தானே இது. ஏன்னா 22% லாஸ்ல இருக்கு பாருங்க. 1000 ரூபாயில இருந்து நீங்க 22% போட 780 ரூபாய் வரும். சரி இது வந்து ஃபர்ஸ்ட் சரிங்களா. செகண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அஸ் அ கஸ்டமர் நம்ம பார்க்கும்போது பரவாயில்லப்பா பக்கத்து கடையை விட இந்த கடை வந்து 780 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு விற்க வேண்டியது 780 ரூபாய்க்கு விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அந்த கடைக்கு தான் போவோம். புது கடை தான் போவோம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பண்ணல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கான்னு பாருங்க 35% வந்து லைட்டர் வெயிட்டுக்கு வித்திருக்கான். அதாவது என்ன மீன் பண்றேன் அப்படின்னா 35% லைட்டர் வெயிட்னா 1000 கிராம். ஸோ ஓகேவா 1000 கிராம் தான் வந்து என்னன்னா 100%. ஸோ ஆனா அவன் வித்து 100%. அவன் 35% லைட்டர் வெயிட் தான் வச்சிருக்கான். அப்ப 1000 கிராம் 100% 35% எவ்வளவு இருக்கும் 35% தான் என்ன வரும் கண்டிப்பா 350 தானே வரும். அப்ப 350 கிராம தான் என்ன பண்ணிருக்கான் அவன் வித்திருக்கான். ஆனா நம்ம பார்க்கும்போது என்னன்னா 1000 கிராம் மாதிரி இருந்துச்சு சரிங்களா. அதாவது என்ன மீன் பண்றேன் அப்படின்னா 1000 கிராம வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வித்திருக்கணும் சரிங்களா. 1000 கிராம வித்திருந்தா அவன் 780 ரூபாய்க்கு வந்து என்னன்னா வித்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஆனா அவன் என்னன்னா ஒரிஜினலா என்ன பண்ணிருக்கான் 350 கிராம தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கான். 350 கிராம தான் எவ்வளவுக்கு வித்திருக்கான் அப்படின்னா 780 ரூபாய்க்கு வித்துறான். ஆனா அவன் ஒரிஜினலா எப்படி வித்திருக்கணும் அந்த 350 கிராம வந்து என்னன்னா அச லைக் நார்மல் வந்து பக்கத்து கடைக்கார மாதிரி வித்திருந்தா கூட அவன் எவ்வளவுக்கு வித்திருக்கணும் கண்டிப்பா 350 ரூபாய்க்கு தான் வித்திருக்கணும் சரிங்களா. இப்ப அவன் எவன பண்ணிருக்கான் பாருங்க 350 கிராம 780 ரூபாய்க்கு வித்துட்டான். அப்பனா என்ன ஆகுது சோ இந்த இடத்துல வந்து என்னன்னா ப்ராஃபிட் பாக்குறது எப்படி பாக்கலாம்னா கண்டிப்பா ப்ராஃபிட் தானே யோசிச்சு பாருங்க. இதுதான் வந்து என்னன்னா சோ காஸ்ட் பிரைஸ் தான் இருக்கும். இதான் இனிஷியல் பிரைஸ். பக்கத்து கடைக்கார கம்பேர் பண்ணும்போது இதானே காஸ்ட் பிரைஸ் வந்திருக்கும். அவன் என்னன்னா இப்ப பக்கத்து கடைக்காரர் என்ன பண்ணுவான் 350 கிராம் 350 ரூபாய்க்கு வித்திருப்பான். ஆனா இவன் 350 கிராம் எவ்வளவு 780 இது வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல எழுதுறேன் காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னா இப்ப எவ்வளவு 350 ரூபாய் ரைட்டா. இவன் செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வித்திருக்கான் 780 ரூபாய்க்கு வித்துட்டான். இப்ப பாருங்களேன் அப்ப ப்ராஃபிட் என்ன வரும் சோ 780 மைனஸ் வந்துன்னா 350 அப்படின்னு போறேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்கான ஃபார்முலா இருக்கு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு எடுப்போம் சரிங்களா. இதை நான் மைனஸ் பண்ணா நமக்கு ஒரு 430 ரூபா வருது ரைட்டா. இப்ப காஸ்ட் பிரைஸ் 350 ரூபா 430 ரூபா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கறேன்னா என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். இந்த இதுல இருந்து இதை கழிப்போமா அதாவது சோ 430 அப்படியே நான் இது பண்றேன் 430 டிவைட் பை வந்துன்னா 350 இன்ட்டு வந்துன்னா 100 அப்படின்னு போறேன் சரிங்களா. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வந்து அடியாகும். அரியல்ஸ் நீங்க எப்படி பார்க்கலாம் இல்ல இங்க பாருங்களேன் 350 ரூபா காஸ்ட் பிரைஸ் இருக்கு 430 ரூபா வந்து என்னன்னா அவனுக்கு கூட இருக்கு எவ்வளவு ஏறி இருக்குன்னு பாருங்களேன். இதுல இருந்து அதாவது 350 ரூபா 430 ரூபா 80 ரூபா வந்து ஏறி இருக்குல்ல 80 ரூபா பிளஸ் ஆயிருக்கு அப்படின்னு அப்ப கண்டிப்பா அவனுக்கு ப்ராஃபிட் தான் வரப்போன்னு தெரியுது. இப்ப அந்த 80 ரூபா வாட் பர்சன்டேஜ் 350 ரூபா கூட பாக்கலாம் இப்படியும் பார்க்கலாம். இது வந்து நான் மெத்தட் 1ன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மெத்தட் 2ன்னு எழுதி என்ன பண்றேன் இந்த 80 ரூபா வந்து என்னன்னா 350 ரூபால வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு கூட கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இப்ப படிச்சுன்னு வச்சுக்கேன் இது வந்து அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா இதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 22 கிட்ட வரும். அப்ப அப்ராக்சிமேட்லி என்னன்னா அப்படின்னா 20% மேலதானே வருது. அப்ப இதுதான் வந்து என்னன்னா ப்ராஃபிட்டா இருக்கும் சரிங்களா. சோ இது புரிஞ்சுக்குங்க. கான்செப்ட் வந்து ரொம்பவே கிளாரிட்டி தேவை இந்த இடத்துல சரிங்களா. உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் பாருங்க டெஃபினட்டா புரியும். எல்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதுக்கு ஏத்தப்பல நான் வந்துட்டுனா உங்களுக்கு கொடுத்து பாக்குறேன் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 6 ஃபாலோயிங் டேபிள் வந்து கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மேல் ஃபீமேல் அண்ட் வந்து என்னன்னா சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன சொன்னா ஏரியா PQRS கொடுத்துருக்காங்க பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க மேலுக்கான பர்சன்டேஜ் ஃபீமேலுக்கான பர்சன்டேஜ் சில்ட்ரனுக்கான பர்சன்டேஜ். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் ஏரியா P+Q டுகெதர் அப்படின்னு கேட்கறாங்களே. என்னன்னா சில்ட்ரனோட பர்சன்டேஜ் இந்த பாப்புலேஷன் வச்சு நம்ம எடுக்கணும். இப்ப பியோடது வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் சரிங்களா. பியோட சில்ட்ரன் எவ்வளவு 20%. நம்மளுக்கு பாருங்களேன் டோட்டல் பாப்புலேஷன் 10,000 கொடுக்குறாங்கன்னு வச்சாங்க இதுதானே 100% இருக்கும் சரிங்களா. இப்ப நான் 100% எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா கொடுத்துருக்காங்க 10,000 கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுல நம்மளுக்கு என்ன 20% பார்க்கணும். 20% எப்படி பார்க்கலாம்? நீங்க நார்மலா எப்படி வேணா பார்க்கலாம். சிம்பிள் வே என்னன்னா, நீங்க ஒரு சாண தள்ளி புள்ளி வச்சுன்னு வச்சுக்கலாம். என்ன வரும் 10%, 20%. அப்ப ஒரு சாண தள்ளி புள்ளி வச்சா 10% 1000, 20% 2000. ஸோ 2000 வந்துடுனா இந்த இடத்துல இருக்கட்டும். இப்ப என்ன பண்றேன்னா கியூக்கு பாக்குறேன் சரிங்களா. கியூக்கோட இது என்ன அப்படின்னா 30% சொல்றாங்க. ஆனா 100% சொல்ல மொத்த பாப்புலேஷன் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 20,000 இருக்கு ரைட்டா. ஸோ 20,000 வந்து இடத்துல எழுதுறேன். 20,000 எழுதுது. இதுல என்ன 30% பார்க்கணும். இதை எப்படி பார்க்கலாம்? அதே மாதிரி பண்ணலாம். ஸோ 10% வந்து என்னன்னா ஒரு சாண புள்ளி புள்ளி இல்லைங்க. 10% வந்து ஒரு சன புள்ளி புள்ளிதுன்னா என்ன 2000 வரும் ரைட்டா. ஸோ 2000 வரும். அப்ப 30% வேணா என்ன பண்ணும்? இதாக வந்து என்னன்னா 32,600 வரும். 6000 வரும் ரைட்டா. சரி இப்ப என்ன பண்றேன்னா 30% 6000. அவன் கேட்கறது ரெண்டையும் டுகெதரா கேட்கறான். அப்ப பி பிளஸ் கியூ ரெண்டையும் ஆட் பண்ணுவேன். இப்ப 2000 பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு 6000 இருக்கு. ரெண்டையும் கூட்டினேன் அப்படின்னு பார்த்தா 8000 வரும் ரைட்டா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா நீங்க வந்து இந்த மாதிரி எழுதாதீங்க. மைண்ட்லயே போட்டுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஈஸியா வந்து மைண்ட்ல போட்டு போயிருங்க. எதுக்குன்னா டைம் நல்லாவே வந்து கம்மியாகும். அப்பதான் நம்ம ஸ்பீடும் வந்து என்ன பண்ண முடியும் சரிங்களா. புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்ப வந்து என்ன கரெக்டான ஆன்சர் 8000. Question number 7. If theta is an acute angle and sin theta plus cosecant theta equal to 2 na, then value of வந்து என்ன அப்படின்ட்டு இருக்காங்க sin power 5 theta plus cosecant power 5 theta என்னன்னு கேட்டிருக்காங்களே. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ட்ரிக்னோமெட்ரில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாவே கண்டிப்பா ஃபார்முலா இங்க வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்ததை எழுதிக்கிறேன். sin theta இருக்கு ரைட்டா. பிளஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க cosecant theta வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு வந்து 12 சொல்லியிருக்காங்கல்ல 2 சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு கொசிக்கனுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது என்னன்னா கொசிக்கன் வந்து என்னன்னா ஸோ கொசிகன் டீட்டா சீக்வல் டு வந்துன்னா 1 / sin டீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே வேல்யூ போடுங்களேன். sin டீட்டா ஸோ பிளஸ் வந்து என்னன்னா 1 / sin டீட்டா அப்படின்னு வரும் ரைட்டா. ஈக்குவல் டு 2 வரும். இப்போ இந்த இது வந்து நம்ம பண்ணலாம்ல இங்கே 1 இருக்கும். அப்போ என்னன்னா sin ஸ்கொயர்டு வந்து என்ன டீட்டா ஆகும் ரைட்டா. sin ஸ்கொயர் டீட்டா இந்த 1 போச்சுன்னா பிளஸ் 1 ஆகும். அதே மாதிரி வந்து கீழே என்ன இருக்கும் sin டீட்டான்னு இருக்கும் ரைட்டா. sin டீட்டா ஈக்குவல் டு வந்து 2 இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்க பாருங்க இந்த sin டீட்டா எங்க போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ sin ஸ்கொயர் டீட்டா பிளஸ் 1 அதே மாதிரி வந்து என்ன ஆகும் 2 sin டீட்டா அப்படின்னு வரும் ரைட்டா. சரி அதுக்கப்புறம் என்னன்னா இந்த sin ஸ்கொயர் டீட்டா பிளஸ் 1 இந்த சைடு வந்து உள்ள கொண்டு வரணும் 2 sin டீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். இது ஏன்னு பாத்தீங்களா தான் இந்த இது ஒரு ஃபார்முலாவை வந்து என்ன இது பண்ணும். ஸோ இது எதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல. ஃபார்முலா என்ன a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் வந்து என்ன 2ab அப்படின்னு வரும். இது வந்து என்னன்னா இந்த sin டீட்டா ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 வந்து பின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 சைன் வந்து என்ன அப்படின்னா இதை போட்டு பாருங்களா. ஏவை வந்து சைனா வச்சீங்கன்னா என்ன வரும் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் டீட்டா. பி வந்து என்னன்னா 1 ஸ்கொயர் போட்டாலும் 1 தானே. மைனஸ் 2 வந்து இருக்கட்டும். ஏ வந்து என்ன அப்படின்னா sin டீட்டா அதே மாதிரி வந்து இன்டூ 1 போட்டோன்னா இதுதானே வரும். அப்ப என்ன சொல்லலாம் இந்த ஃபார்முலால இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஸோ இந்த இடத்துல எழுதுறேன். இதை எப்படி எழுதிக்கலாம் sin ஸ்கொயர் டீட்டா மைனஸ் வந்து என்னன்னா 1 அப்படின்னு போட்டுக்கலாம்ல. அதாவது என்ன பண்றேன் sin டீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஃபார்முலா வர்றதுனால சரிங்களா. ஸோ ஈக்குவல் டு வந்து என்னன்னா 0 இருக்கு. இப்போ என்ன பண்றேன்னா ரெண்டுமே வந்து ஸ்கொயர் ரூட் ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு சைடு என்னன்னா ஸ்கொயர் ரூட் வந்து என்னன்னா எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா என்ன ஆயிரும் இந்த சைடுல இருக்கிறதுக்கு வந்து 2 போயிடும். அப்ப என்ன ஆகும் sin தீட்டா மைனஸ் 1 சீக்வல் டு 0ன்னு வரும். அப்பா sin தீட்டா என்ன ஆகும் அப்படின்னா சீக்வல் டு 1ன்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் வந்து வேலையே இருக்கு. இப்போ அந்த sin பவர் 5 தீட்டான்னு இருக்குல்ல அதுல அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது sin பவர் 5 தீட்டா அதே மாதிரி வந்து என்னன்னா கொசிக்கன் வந்து என்னன்னா 5 தீட்டான்னு இருக்குல்ல. ஸோ இது என்னன்னா ஒன்றும் கிடையாது. எப்படி எழுதுனா சைன் வந்துன்னா தீட்டா 5 அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி கொசிக்கன் வந்து எப்படிலாம் கொசிக்கன் வந்து என்னன்னா தீட்டா 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப சைனுக்கான வேல்யூ இருக்குல்ல 1 பவர் வந்து என்ன 5 வரும் ரைட்டா. அதே மாதிரி வந்து இந்த கொசிக்கனுக்கான இது என்னன்னா 1 / ஆல்ரெடி நான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். கொசிக்கனுக்கு வந்து 1 / sin தீட்டா. அப்போ 1 / sin அப்படின்னு வருமா லைக் 1 / sin ஸோ தீட்டா இன்ட்டு வந்து 5ன்னு வரும் ரைட்டா. இப்போ 1 பவர் 5 வந்து 1 தான் வரும். இந்த 1 கீழே சைன் டீட்டால வேல்யூ 1 இதே ஹோல் பவர் போட்டோம் அப்படின்னு பார்த்தா 5 போடும் ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் இங்க எழுதுறேன். இப்போ என்ன இருக்கணும் இந்த சைடு 1 தான் இருக்கும். இங்கேயும் வந்துன்னா 1 தான் இருக்கும். அப்ப ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும் 2 வரும். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைன் பவர் 5 தீட்டா பிளஸ் கொசிக்கன் பவர் 5 தீட்டாவோட வேல்யூ வந்துன்னா 2. ஸோ இவ்வளவு பண்ணணுமோ அப்படின்னா சில ட்ரிக்னமெட்ரிக் கொஸ்டின் லாங் கொஸ்டினா இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டினா கேட்டான்னு வச்சுக்கலாம். உங்களால ஈஸியா பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்க. அப்படி இல்லை இந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டு இருக்காதீங்க. நம்மளுக்கு டைம் அந்த அளவுக்கு இது இருக்காது சரிங்களா. அதனால எப்போதும் நான் வச்சுக்கோங்க எஸ்எஸ்சி சிபிஓல வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் வந்தா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் பிசிக்கல் இருக்கு. நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மெரிட் லிஸ்ட் ஃபுல் மார்க் வேணும் அப்படின்னு வந்து எந்த ஒரு மோட்டிலும் போகாதீங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையும் கிடையாது சரிங்களா. புரியும் நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 8. வாட் இஸ் அ சென்ட்ரல் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு த எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன் இன் கிவன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்தது மாதிரி ஹெல்த் க்ளோத்திங் டிராவலிங் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு எதுல எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்க எஜுகேஷன் அதான் கண்டுபிடிச்சிருக்கான். நம்மளுக்கு எஜுகேஷன் மார்க்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்ததை எழுதிக்கிறேன் சரிங்களா. எஜுகேஷனுக்கான இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5,000
425 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி ரைட், இது இருக்கட்டும். இப்ப என்ன சொல்லிருக்கானா சென்ட்ரல் ஆங்கிள் தானே கேட்டிருக்கான். நம்ம எந்த ஒரு சர்க்கிளுக்குமே டோட்டல், அதாவது அந்த மொத்த ஆங்கிள் எவ்வளவு வரும் தெரியுமில்ல, அதாவது மொத்த ஆங்கிள் 360 டிகிரி வரும். இந்த 360 டிகிரி வந்து 100% எடுக்கலாம்ல, ரைட்டா? ஏன்னா 100% ஒரு முழு இது, அதுல வந்து 360 டிகிரி ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். இப்ப நம்மளுக்கு எவ்வளவு மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து தெரியணும்ல. இப்ப மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் கூட்டினா அதுதான் 100% இருக்கும். இதை எப்படி கூட்டணும்? இப்ப இந்த 5425, 5250 இப்படி மொத்தம் ஒன்னொன்னே கூட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டைம் எடுத்துரும். வேற எந்த வேலை நான் ஃபாஸ்டா கூட்டணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த 5000 இருக்குல்ல, இங்க ஒரு 5000 இருக்குல்ல, முதல்ல முழு வேல்யூவே ஆட் பண்ணுங்க. இங்க 5000 இருக்கு, இங்க ஒரு 5000, 10,000 வரும்ல. 10,000 6,000 கூட்டா 16,000. 16,000 இந்த ஒரு 7,000 கூட்டினா என்ன வரும்? சோ 6 12 வரும். அப்ப 23,000 வருமா? 23,000 பிளஸ் ஒரு 6,000 என்ன வரும்? 23. அதுக்கப்புறம் வந்து என்ன, ஒரு 6 கூட்டினா வந்து என்னன்னா 29 வரும், ரைட்டா? 29ஓட ஒரு 3 கூட்டினா என்ன வரும்? 33. அப்ப என்னன்னா 33,000 அப்படின்னு இருக்கும், ரைட்டா? சோ இந்த இடத்துல வந்து நான் எழுதிக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன், இந்த 400 இருக்குல்ல, ஏன்னா 5000 போனா அதுக்கு 400 இருக்குல்ல, அதை எழுதுறேன். 400, இங்க ஒரு 200, 600, 600 பிளஸ் 100 வந்து என்னன்னா 700, 700 பிளஸ் வந்து என்னன்னா ஒரு 500 இருக்கு, 700 பிளஸ் 500 1200, 1000 இங்க ஒரு 400, 1600, 1800, இங்க 200 கூட்டணும். அப்ப 1800னா 800ன்னு வருமா, ரைட்? சோ இந்த 1800 வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னு பாருங்களேன், இங்க இந்த சில்லறையா இருக்குல்ல, 25 பிளஸ் 50 75, 75 பிளஸ் 20 கூட்டினா 100, இங்க ஒரு 25 பிளஸ் 75 இது வந்து 100, அப்ப 200 வரும், ரைட்? இந்த இடத்துல வந்து 200 ஆட் பண்றேன். இப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்க. இங்க 0, இங்க 0, 8 2 10, மிச்சம் 1 வரும், 4 4 1 5. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ, அப்ப எவ்வளோ டோட்டல் 35,000. ஸோ இந்த மாதிரி நீங்க கூட்டிட்டீங்கன்னா ஈஸியா வந்து ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப 100% வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஸோ 35,000 எடுத்துக்கிறேன், ரைட்டா? ஸோ 100% வந்து என்னன்னா 35,000. இப்ப அந்த 5425 நான் 35,000 எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5425 வந்து என்ன, வாட் பர்சன்ட் ஆஃப், ஓகேவா? ஸோ வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 அப்படின்னு போடுவேன். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல எழுதுறேன், 5425 இருக்கும், கீழே வந்து என்னன்னா 35,000 வரும், இன்ட்டு வந்து என்ன 100 வரும், ரைட்டா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிட்டேன். இப்போ நீங்க 5420 வச்சா 380 நீங்க அடிச்சுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி நான் வரத சொல்றேன். 15 வந்துன்னா 5% வரும், சரிங்களா? நான் ஆல்ரெடி அடிச்சுட்டு அதனால சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ 15.5% வந்துருச்சு. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5425 நம்மளுக்கு தெரியும். இப்ப 100% இந்த இடத்துல எழுதுனா 100% இது வந்து எவ்வளவுனா 360 டிகிரி அப்படின்னு இருக்குல்ல, இந்த 15 பாயிண்ட் வந்து என்னன்னா 5% வந்து என்னன்னா என்ன டிகிரி, அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கும். இது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்ப நம்மளுக்கு எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன்னா, லைக் எக்ஸ் இருக்கட்டும். ஸோ எக்ஸ் பண்ணனா என்ன ஆகும், 360 இன்ட்டு வந்து நம்ம 15.5 இதாகணும், கீழே வந்து 100 வரும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ இந்த இதுல வந்து என்னன்னா 2 அடிக்கலாம்ல. ஸோ ஐ 2 10ன்னு வரும், இங்க வரும்னா ஸோ 18 2 வந்து 36 வரும், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடிச்சோம் அப்படின்னு பண்ண ஆயிரும். இங்க 5 இருக்கு, 3 5 3.1ன்னு வரும். ஸோ ஃபைனலா என்ன இருக்குன்னா 18 இன்ட்டு நீங்க 3.1 மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி வரது வந்துன்னா 55.8ன்னு வரும். இதுதான் நீங்க வேணா வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க, கரெக்டா வந்து இது வந்து 55.8 வரும். ஸோ இதுதான் வந்துன்னா அவன் கேட்டுருக்குது. யோசிச்சு பாருங்களேன், இந்த கொஸ்டினை நீங்க எக்ஸாம் எல்லாம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு மினிமம் நான் சொல்றேன் 10 நிமிஷம் கிட்ட அப்ராக்சிமேட் எடுக்கும், சரிங்களா? இது எல்லாத்தையும் ஒன்னொன்னையும் வந்து கால்குலேட் பண்றதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷம் வந்து ஆவரேஜா எடுக்கும். நீங்க நான் என்னதான் ஃபாஸ்டா பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 to 7 நிமிஷம் எடுக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 7 நிமிஷம் கிட்ட எல்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய வந்து பின்னாடி லூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சு, சரிங்களா? ஸோ அதனால யோசிச்சுக்கீங்க. நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்கன்னா உங்களால ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணுங்க, இந்த கொஸ்டின் நம்ம இப்ப அட்டன் பண்ணலாமா, இல்ல ஃபைனலா வந்து டைம் இருக்கும்போது அட்டன் பண்ணலாமா அப்படின்னு நீங்க தான் வந்து யோசிச்சுக்கணும், சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 9th கொஸ்டின்ஸ் பாருங்க, என்ன சொல்லிருக்காங்கன்னா எவால்வேட் வந்து பண்ண சொல்லிருக்கேன். இப்ப ஒவ்வொரு பார்ட்டா எவால்வேட் பண்ணுவோம், சரிங்களா? இங்க 3 1/3 இருக்குல்ல, நம்மளுக்கு தெரியும் எப்போதும் ஒரு பார்ட்டை இப்ப 3 1/3னா நம்ம இது எப்படி எழுதலாம், முன்மூணா 9ன்னு போறோம், 9 பிளஸ் 1 டிவைட் பை 3ன்னு வரும். அப்ப என்னன்னா 10/3ன்னு வரும்ல. அதை தான் நான் அந்த இடத்துல வந்து எழுதிக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒருனா தனித்தனியா எடுத்து எழுதுவோம். 3 1/3, அதே மாதிரி வந்து 2 1/2 இருக்குல்ல. ஸோ இதை எழுதுனா எப்படி வரும்னா இந்த 3 1/3 வந்து 10/3ன்னு வரும், ரைட்டா? ஸோ அதே மாதிரி இங்க எது பண்ணா 4ன்னு வரும், இரண்டா வந்து 4 பிளஸ் 1 5/2ன்னு வரும், ரைட்டா? ஸோ 5/2ன்னு வரும். இப்ப என்ன பண்ணலாம், இந்த இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 20 வரும், இங்க வந்து என்னன்னா ஐமூனா வந்து 15 வரும், ரைட்டா? கீழே வந்து 32 வந்து 6 வரும். இப்ப என்ன வரும், 5/6 வந்துன்னா 6 இருக்கும். ஸோ இது இருக்கட்டும். அதே மாதிரி செகண்ட் பேட்டர்ன் இருக்கு, இந்த இதுல இருக்கு வரேன், அதாவது 1/2 ஆஃப், ஸோ 1/2 ஆஃப் என்ன கொடுத்துருங்க, 1/4ன்னு சொல்றாங்கல்ல. இப்ப என்ன மீனிங் அப்படின்னா 1/2 இருக்கட்டும், இந்த ஆஃப்னாவே என்னன்னா கிராஸ், அதுதான் மீனிங், சரிங்களா?
இப்ப என்ன பண்ணணும்னா 1/4 எப்படி ஆகும்? 4 4 + 1 5/4 வரும் ரைட்டா? இப்ப 5/4 அப்படியே வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டைரக்டா. இப்ப 5 4 2 வந்து என்ன அப்படின்னா 8ன்னு வரும் ரைட்டா? ஸோ இது வந்து இருக்கட்டும். அதே மாதிரி கீழே இந்த இது பேட்டர்ன் எடுப்போம். ஏன்னா 1/5 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ 1/5 ஆஃப் வந்து என்ன 1/9 சொல்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/5 இன்ட்டு 1/9 ஆஃப்னா சொல்லிட்டேன், கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ 1/5 வந்துடும் 95 என்ன வரும் 45 வரும். ஸோ இது இருக்கட்டும். அதுக்கு என்ன வரும்னா இந்த 1/3யோட ஆட் பண்ணணும்ல, அதையும் ஆட் பண்ணா இப்போ 1/3 பிளஸ் நம்ம கண்டுபிடிச்சது 1/45. ஸோ 1 வந்து என்னன்னா 45 இருக்குல்ல. ஸோ இதை பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இப்போ 1/3யும் 1/45 பண்ணா என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 45 இந்த இடத்துல +3 வரும். இப்ப 45 3ஆல மல்டிப்ளை பண்ணா 135 வரும் ரைட்டா? இதை கூட்டணும் அப்படின்னு வேணா என்ன வரும் 48 பை வந்து என்னன்னா 48 பை வந்து 135 வரும் ரைட். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இது வந்து அந்த இடத்துல எழுத வேண்டியது இருக்கும் சரிங்களா? சரி இப்ப நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா? ஃபைனலா இருக்கிறது என்ன? ஸோ இந்த ஆன்சர் கொஸ்டினை பாத்துங்க 0.04 டிவைட் பை வந்து 0.05 தான் இருக்கு சரிங்களா? அப்படியே வந்து என்னன்னா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்ப இந்த இடத்துல எழுதுறேன். இப்ப 0. வந்து என்னன்னா 04 இருக்கு ரைட்டா? கீழே வந்து என்ன இருக்கு 0. வந்துன்னா 05 இருக்கு. நம்ம கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து இருக்குல்ல ஆஃப் இருக்கு. இந்த இடத்துல ஆஃப் இருக்கு பாத்தீங்களா? அப்ப என்ன வரும் கிராஸ் வரும் ரைட்டா? இப்ப நம்ம அந்த மேல எல்லாத்தையும் பண்ணோம்ல, இதுக்கான இது வந்து என்ன அப்படியே எழுத வேண்டியதான். என்ன வரும் 5/6ன்னு வரும் ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா 5/6ன்னு வரும். அதுக்கு கீழே 5/6 இந்த இடத்துல டிவிஷன் வேற இருக்கு பாத்தீங்களா? அப்ப இதுல இருந்து என்னன்னா இங்க ஒரு டிவிஷன் வரும் ரைட். 5/6 டிவிஷன்ஸ் நம்ம இந்த 1/2ல வந்து கண்டுபிடிச்சது இங்க இருக்கு 5/8. ஸோ அப்ப அது என்னன்னா 5/8ன்னு போடுவேன் ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் கீழே ஒரு வந்து பெரிய டிவிஷன்ஸ் இருக்கு ரைட்டா? ஸோ பெரிய டிவிஷன் இருக்கு. இதுக்கு கீழே நம்ம கண்டுபிடிச்சது வந்து 48 வந்துன்னா ஸோ 48 அதே மாதிரி வந்து கீழே வந்துன்னா 135 வந்துச்சு சரிங்களா? இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.04 இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இதை மாத்திக்கிறோம் சரிங்களா? அதாவது இந்த 5/6 இருக்குல்ல, இது மேல வந்துச்சுன்னா என்ன வரும் 8/5ன்னு வரும் ரைட்டா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த கீழே இருக்கிறது பாத்தீங்களா, இதுவுமே மேல வந்துச்சுன்னா என்ன ஆகும் இந்த 135 மேல வரும் ரைட்டா? 135 டிவைட் பை வந்து கீழே 40 பேர் இவங்க பாருங்களேன். இந்த 5க்கும் அடிக்கலாம். வேற ஏதாவது அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 8க்கும் இந்த 48க்கும் அடிக்கலாம். என்ன வரும் 6ன்னு வரும் ரைட்டா? ஸோ வேற ஏதாவது இருக்குன்னா அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ என்ன வரும் ஃபைனலா நம்மளுக்கு 135 டிவைட் பை வந்து 6 6 36 ரைட்டா? இப்போ நம்மளுக்கு ஃபைனலா இருக்கிறது என்னன்னா 0.04 இருக்கு, 0.05 இருக்கு. இதோட என்ன பண்ணணும் கிராஸ் பண்ணணும் 135/36 அப்படின்னு சரிங்களா? இப்ப இந்த 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 இதை மட்டும் பாருங்களேன். ஸோ இது இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா நீங்க 0.04 டிவைட் பை 0.05 அடிச்சாலும் 4/5 அடிச்சாலும் ரெண்டும் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.8 தான் கிடைக்கும் சரிங்களா? ஸோ இந்த 4/5 அது 0.04 இன்ட்டு 0.05 ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ என்னன்னா ஸோ அடிச்சோம்னு வச்சுக்கோங்க 0.8 தான் கிடைக்கும். ஸோ இதோட என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 135 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த 135 டிவைட் பை வந்து 36. ஸோ இதை நம்ம அடிச்சோம்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னன்னா 3.75 வரும். ஸோ நான் என்ன சொல்றேன்னு இந்த இடத்துல எழுதுறேன். ஃபைனல் நமக்கு கிடைக்கிறது 0.8 கிடைச்சது இன்டூ 3.75 கிடைச்சது. 0.8 3.75 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க நமக்கு என்ன வரும் 3ன்னு கிடைக்கும் சரிங்களா? ஸோ இவ்வளவு பண்ணணுமானா டெஃபினட்டா வந்து வேற வழி இல்லை பண்ணிதான் ஆகணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எவாலுவேட் பண்ணா ஒன்னொன்னே எடுத்து பண்ணாதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதுக்கு ஷார்ட்கட்ஸ் வேற ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கிடையாது. இதை நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு சரிங்களா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 10th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் tan a வந்து என்ன 4/3 அப்படின்னா ஸோ 0 to a ஓட இது சொல்லியிருக்காங்க 0 to 90 டிகிரி. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் வந்து என்ன sin a கேட்கறாங்க. இது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்மளோட ஸோ ட்ரிக்னாமெட்ரியோட இதுல வந்து பேசிக்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த முக்கோணத்தோட இதுல நம்ம என்ன பண்ணுவோம் இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ கர்ணத்தை வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து என்ன ஹைப்போடெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல ரைட். ஹைப்போடெனிஸ் இருக்கட்டும். இது என்ன எதிர்பக்கம்னு சொல்லுவோம் ரைட்டா? ஆர் எல்ஸ் வந்து என்ன ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம் ரைட். ஸோ இது இருக்கட்டும். இது அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம். ஆர் எல்ஸ் வந்து என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு கூட சொல்லுவோம். சரி இது இருக்கட்டும். இப்ப நம்மளுக்கு என்னன்னா பேசிக்ஸ் தெரியும். என்ன தெரியும்னா tan theta. ஸோ tan thetaவுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? tan theta கண்டுபிடிக்கணும். சரி tan theta இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம sin theta எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேன். sin thetaக்கு என்ன சொல்லுவோம்னா எதிர்பக்கம் பை வந்துன்னா கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா? இதான் வந்துன்னா ஃபார்முலா. நம்ம எதிர்பக்கம் ஆர் எல்ஸ் வந்துன்னா ஆப்போசிட் சைடு பை வந்துன்னா ஹைப்போடெனிஸ்னு சொல்லுவோம். ஸோ இது இருக்கட்டும். cos thetaக்கு என்ன சொல்லுவோம்? cos theta வந்துன்னா அடுத்துள்ள பக்கம் பை வந்துன்னா கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல என்ன சொன்னா அட்ஜசன்ட் சைடு பை வந்து என்னன்னா ஹைப்போடெனிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரைட்டா? ஸோ இது இருக்கட்டும். இப்போ என்ன மீன் பண்றேன்னா tan thetaவுக்கும் ஃபார்முலா இருக்கு சரிங்களா? tan thetaவை நம்ம என்ன சொல்லுவோம்னா எதிர்பக்கம் பை வந்துன்னா அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம். அதாவது ஆப்போசிட் சைடு பை வந்துன்னா
அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு வந்து சொல்லும். சரியா? இதை வச்சுதான் நம்ம சால்வே பண்ண போறோம். எப்படின்னு பாருங்களேன். tan θக்கான வேல்யூ கொடுத்துட்டான். சரியா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? tan θக்கான வேல்யூ வந்துன்னா 4/3 சொல்லிட்டான். அப்ப இது என்ன எடுத்துக்க வேணாம்? எதிர்பக்கம், அதாவது எதிர்பக்கம். ஸோ ஆர் எல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட். ரைட்டா? வேல்யூ என்ன சொல்லிட்டான்? 4ன்னு கொடுத்துட்டான். ரைட்டா? அதே மாதிரி அடுத்துள்ள பக்கம் ஆர் வந்து என்ன அட்ஜசன்ட் சைட். ஸோ இதுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 3ன்னு கொடுத்துட்டான். அவன் கேட்கறது சைன் தான் கேட்டிருக்கான். நம்மளுக்கு சைனுக்கு வேணும்னா என்ன கேட்கணும்? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டனிஸ். ஆப்போசிட்னா 4 இருக்கு, அவ்வளவுதான் 4 வரும். ஸோ 4ல வர ஆப்ஷனை பாருங்களேன், ஒன்னு தான் டைரக்டா போட்டு போயிடலாம். ஸோ இப்படியே பண்ணலாம். ஆர் எல்ஸ் நம்ம ஹைப்போட்டனிஸ் வந்து தெரியணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நம்மளுக்கு 2 வேல்யூ தெரியும்ல, அதாவது எதிர்பக்கம் தெரியும், அடுத்துள்ள பக்கமும் தெரியும். இதை வச்சு நம்ம என்ன சொன்னா ஹைப்போட்டனிஸ் வந்து கண்டுபிடிச்சனால. ஸோ ஹைப்போட்டனிஸ் கண்டுபிடிக்க என்ன சொன்னா பிதாகரஸ் தியரத்தை வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ பிதாகரஸ் தியரப்படி என்ன வேணா நம்மளுக்கு ஹைப்போட்டனிஸ் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? ரூட் ஆஃப் வந்து என்னன்னா ஆப்போசிட் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் வந்து என்னன்னா அட்ஜஸ்டன் வந்து என்னன்னா ஹோல் ஸ்கொயர் போடுவோம். நம்மளுக்கு வேல்யூ இருக்கு, ரூட் போட்டு ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து என்னன்னா 4 இருக்கா. ஸோ 4 ஸ்கொயர் பிளஸ் வந்து என்னன்னா அட்ஜஸ்டன் சைடு என்ன 3. ஸோ 3 ஸ்கொயர் போடுவோம். இப்ப ரூட் எடுக்கட்டும். இப்போ 4 ஸ்கொயர் பண்ண 4 16, 3 ஸ்கொயர் பண்ணா 9. இது பண்ணோம் அப்படின்னா 25 வரும். 25 பண்ணா 5 வரும். இப்ப ஹைப்போட்டோனியஸோட வேல்யூ வந்து 5. இப்ப அந்த ஹைப்போட்டோனியஸோட வேல்யூ 5 போட்டுனா முடிஞ்சிருச்சு. 4/5 தான் ஆன்சர். சரிங்களா? எல்லாம் கான்செப்ட் தான், நம்ம இது எல்லாமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஒன்ஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 11th கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் வந்து என்னன்னா 15, 24, 35, 40, 54. இதை 2 வேலை செய்யலாம். அதாவது மெத்தட் 1 அண்ட் வந்து மெத்தட் 2. மெத்தட் 1 என்னன்னா எல்லாரும் சால்வ் பண்றது என்ன, ஈஸியா சால்வ் பண்றது வந்து என்ன டானாவூத்தல். சரிங்களா? அதையும் நான் சால்வ் பண்ணிடுவோம். அதாவது 15 இருக்கு, 24 இருக்கு, ஸோ இந்த இடத்துல 35 இருக்கு, இந்த இடத்துல வந்து என்ன 54 இருக்கு. ரைட்? இப்ப நான் டானாவூத்தல் போட்டுனா என்ன வரும்? 2ஆல தானே பண்ணுவோம். ஸோ இந்த 2ஆல வேணா ஃபர்ஸ்ட் 3ஆல போனோம், ஏன்னா 3 இருக்குல்ல. ஸோ 5 5 வரும். 24 வந்து என்னன்னா 8 வரும். ரைட்டா? 35 வராது, அப்படியே இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல 54 ஆகும்ல, 18 இன்ட்டு 3 54 வரும். ரைட்? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா வேற என்ன பண்ணலாம்? 5ஆல பண்ணுவோம். சரிங்களா? 5ஆல பண்ணா 1 வரும், 8 வரும். இந்த இடத்துல வேணா 7 5 35 வரும், 18 அப்படியே தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? வேற ஏதாவது பண்ணலாம், 4ஆல பண்ணுவோம். ரைட்டா? ஸோ 1 இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து 2 வரும், இந்த இடத்துல 7 வரும், 18 என்ன ஆகும்? அப்படியே தான் இருக்கும், வேற எதுவும் ஆகாது. ஸோ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஆல பண்ணிடுவோம். சரிங்களா? 2 பண்ணா 1 வரும், 1 வரும். இடத்துல வந்து 7 இருக்கும், 9 2 18. இதுக்கப்புறம் எல்லாம் பண்ண முடியும். 7 9 வந்து பிரைம் நம்பர் போயிடும். இதுக்கப்புறம் அப்படியே தான் வரப்போகுது. சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இதுல என்ன பண்ண வச்சிருக்கோம்னா 3 இருக்கு, 5 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு. இதை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்க வர 4 5 20 ஒரு ரேட்டா. இங்க 7 2 வந்து 14. ஸோ இந்த 9 இன்ட்டு 3 பண்ணோம் அப்படின்னு என்ன வரும்? 27ன்னு ஒரு ரைட். என்ன பண்ண சொல்றேன்னா இந்த 27 நீங்க 14 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 27 இன்ட்டு 14 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 378 அப்படின்னு வரும். நான் 78 என்ன பண்ண 20ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 378 20ஆல மல்டிப்ளை பண்ணா 7560 வரும். சரிங்களா? இது இப்படி பண்ணி வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். இது எல்லாரும் பண்ற வந்து நார்மல் மெத்தட். சரிங்களா? இது இல்லாம நான் எப்படி வேற வேலை சால்வ் பண்றது அப்படின்னா மெத்தட் 2. ஸோ இந்த மெத்தட் 2 என்னன்னா டிவிசிபிலிட்டி ரூல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது தெரிஞ்சு வச்சுங்க, நிறைய இடத்துல வந்து என்னன்னா யூஸ்ஃபுல் ஆகும். சரி, டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு சில இதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்து நான் சொல்றேன். அதாவது டிவிசிபிலிட்டி ரூல்னு வச்சுக்கேன். இப்போ ஒரு 2ன்னு வரும், அதாவது 2ஆல நம்ம டிவிசிபிள் பண்றோம் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கு, அந்த ஒரு நம்பர் அது எக்ஸ்னு ஒரு நம்பரை நான் 2ஆல டிவிசிபிள் பண்றேன். நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த எக்ஸ் வந்து 0வா இருக்கு, ஆறுல இந்த யூனிட் டிஜிட், அதாவது எக்ஸோட யூனிட் டிஜிட் வந்து 0வா இருக்கு, இல்ல ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அது 2ஆல கண்டிப்பா வந்து மல்டிப்ளை ஆகும். சரிங்களா? அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா 3 இருக்கு. ஸோ 3க்கு வந்து இப்ப எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கு, 3ஆல டிவிசிலேட் ஆகிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3ஓட இதை வந்து என்னென்ன எல்லாத்தையும், அதாவது இந்த எக்ஸா டிவைட் பை வந்து 3ஆல போடுங்க, எல்லாத்தையும் கூட்டணும். சரிங்களா? அந்த எக்ஸோட நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 15 1 + 5 6 6/3ன்னு போட்டீங்கன்னா இப்ப வந்து டிவைட் ஆகுது. அப்ப 15 3ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 3க்கான இது. அதே மாதிரி என்னன்னா 4. ஸோ 4க்கு என்னன்னா ஒரு எக்ஸ் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸோட லாஸ்ட் 2 டிஜிட், அதாவது லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் மட்டும் எடுத்து டிவைட் பை நீங்க வந்து 4 பண்ணீங்கன்னா அது அடியாச்சுன்னா 4ஆல வந்து டிவிசிபிள் ஆகும்னு சொல்லலாம். இதே மாதிரி 5. 5க்கு என்ன அப்படின்னா ஒரு நம்பர் வந்து என்னன்னா அது 0வா இருக்கு. ஸோ 6 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆல எண்ட் ஆகுதுன்னா இது கண்டிப்பா என்ன ஆகும்னா 5ஆல வந்து என்னன்னா டிவிசிபிள் ஆகும்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 6. 6க்கு என்னன்னா இந்த 3 × 2, 3யும் 3க்கு ஒரு இது இருக்குல்ல, ஒரு மெத்தட், அதாவது இந்த ரூல் இருக்குல்ல, அதையும் அதே மாதிரி 2க்கான ரூல், ரெண்டையும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்ப 7க்கு என்னன்னா இது வந்து ஒரு ரூல் இருக்கும். சரி, இந்த விதத்துல என்னன்னா சொல்ல வேண்டாம், இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இல்லை, பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. 7க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் எடுத்து அதோட வந்து 2 மல்டிப்ளை பண்ணா அதுல வந்து வரதான் எக்ஸ வந்து என்னன்னா ஒரு பேட்டர்ல எழுதுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா 7ஆல வந்து டிவிசிபிள் ஆகும் பாரு. 8க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க.
8ஓட லாஸ்ட் வந்து என்னன்னா 3 டிஜிட் இருப்பாங்க சரிங்களா. அதாவது சாரி, 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் த்ரீ டிஜிட்டா வந்து நீங்க 8ஆல டிவைட் பண்ணுங்க. அப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தா இது வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ 9 வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி தான். 9க்கு என்ன பண்ண எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணணும்னு சொன்னீங்க. அந்த எக்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது 9ஆல டிவைட் பண்ணீங்க. அப்படி ஆச்சு அப்படின்னா அது வந்து 9 டிவிசிபிள். இது ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இது பார்க்க உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஃபார் எப்படி நான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றேன்னு பாருங்களேன். இங்க கொடுத்த வேண்டிய எல்சிஎமோட இதுனா 15 இருக்குல்ல, அதே மாதிரி 24 இருக்குல்ல, அதே மாதிரி 35 இருக்குல்ல, ஸோ 54. ஸோ இப்ப நான் 15 என்னன்னா 3 5 எழுதிக்கிறேன் ரைட்டா. இப்ப இந்த 24 நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பாருங்களேன். ஸோ 24 வேற எப்படி எழுதலாம், 6 இன்ட்டு 4 எழுதலாம், 6 இன்ட்டு 4 எழுதலாம். 35 7 5 35 எழுதலாம் ரைட்டா. அதே மாதிரி 54 எப்படி எழுதலாம், 54 56 வந்து 54 எழுதலாம் ரைட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த 4க்கான டிவிசிபிலிட்டிக்கான இது, அதாவது இதுதான் எக்ஸ் சரிங்களா. இது இந்த 4 ஆப்ஷன்ல தான் இந்த ஆப்ஷன் தான் வந்து எக்ஸ். இதை நம்ம இந்த ரூல்ல வந்து அப்ளை பண்ணணும். அப்படி ஆச்சு அப்படின்னா அது கரெக்டான. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 எடுத்துக்கிறேன் சரிங்களா. 4க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன நம்மளுக்கு தெரியும். 4 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இருக்கிற நம்பரை ஆட் பண்ணணும். அதாவது லாஸ்ட் 2 டிஜிட் வந்து என்னன்னா ஆட் பண்ணி டிவைட் பை வந்து 4ஆல பண்ணணும். இப்ப ஒவ்வொரு ஆப்ஷனா பார்ப்பேன். 5670 இருக்கு, லாஸ்ட் 2 டிஜிட் எடுங்க. இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் என்ன 70 இருக்கு. நான் 70 என்ன பண்றேன் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்றேன். 4ஆல டிவைட் பண்ண ஆகாது. ஏன்னா பாருங்க 17.5ல வரும். பாயிண்ட்ல வந்துச்சுன்னா இது வந்து டிவிசிபிள் ஆகலன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க 7560 இருக்குல்ல, இந்த 60 நான் என்ன பண்றேன் 4ஆல வந்து டிவைட் பண்றேன். ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா ஆகும் 15 ஆகும். அப்ப என்ன சொல்லலாம், இது வந்து கரெக்டான வந்து டிவிசிபிலிட்டின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்து 50 டெஃபினட்டா 4ஆல ஆகாது, 70 ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்க டைரக்டா என்ன சொல்லலாம், 7560 வந்து என்னன்னா எல்சிஎமோட வரும் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன மீனா ஒண்ணும் கிடையாது. இந்த 15 24 35 54 எல்லாமே வந்து எல்லாமே இந்த கொடுக்குற ஆப்ஷன்ல காமனான வந்து என்னன்னா டிவிசிபிள் ஆகும் சரிங்களா. அதுதான் நமக்கு இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இந்த இதுல வந்து காமன் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து என்ன டிவிசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ புரியல மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. டிவிசிபிலிட்டி ரூல் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இதுல என்ன பண்ணணும்னா இந்த இதுக்கான டிவிசிபிலிட்டி ஏதாவது ஒரு இதை நீங்க ரேண்டமா எடுத்து செக் பண்ணலாம். ஏன்னா 15ல வந்து என்ன 3 5 இருக்குல்ல, நீங்க 3 எடுத்து செக் பண்ணலாம், 5 எடுத்து செக் பண்ணலாம், 6 எடுத்து செக் பண்ணலாம், 5 எடுத்து செக் பண்ணலாம், 7 எடுத்து செக் பண்ணலாம், 9 எடுத்து செக் பண்ணலாம். இந்த மாதிரி எதை வேணா நம்ம எடுத்து செக் பண்ணி உங்களுக்கான இது கரெக்டா ஆச்சு அப்படின்னா அது டிவிசிபிள் ஆகும். அப்படி ஆகல இந்த மாதிரி வந்து என்ன பாயிண்ட்ல வருதுன்னா அது ஆகல அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஆர் எல்ஸ் உங்களுக்கு இது குழப்பமா இருக்குன்னா நீங்க மெத்தட் 1 தானாவத்தில் போயிருங்க சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 12th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டடி த கிவன் டேட்டா அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இன் தௌசண்ட்ஸ் வந்து என்ன அப்பேரிங் ஃபார் வந்து சிவில் சர்வீஸ் அண்ட் அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த இயர். ஸோ என்னதுன்னா யூஎஸ்ஏடது. சம்டைம்ஸ் நிறைய பேர் டவுட் வரும், சிவில் சர்வீஸ் யூஎஸ்ல இருக்கானா. ஆமா, சிவில் சர்வீஸ் வந்து என்னன்னா எப்படி இந்தியாவில் கண்டக்ட் பண்ணா அதே மாதிரி யூஎஸ்ல வந்து என்ன அவங்களோட ஸ்டேட் லெவலில் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. இப்போ இம்பார்ட்டன்ட் என்னன்னா வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ் ஹூ அப்பியர்ட் ஃபார் வந்து போத் சிஎஸ் அண்ட் இஎஸ் டுகெதர் இந்த இயர் வந்து 2022 அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. என்ன சொல்லலாம், கிராஜுவேட் இங்க கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. இந்த இது அதாவது சிவில் சர்வீஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரெண்டுமே வந்து நம்ம 2022க்கான பர்சன்டேஜ் என்ன 80%, இவனுக்கான இது வந்து 78% சரிங்களா. இதுக்கான வேல்யூ என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர் வந்து என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000 சொன்ன நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இன் 1000 சொல்லியிருக்கான். அப்ப நான் 75,000 அதே மாதிரி வந்து 110 அதாவது 11,000 அதே மாதிரி வந்து இங்க இந்த 12,000 எடுத்து வச்சுக்கோங்க, ஆன்சர் வராது. இங்க பாருங்க எல்லாம் லேக்ல இருக்கு. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீன்னா இது வந்து அதாவது இது லேக்ல எடுக்கணும் ஓகேவா. ஸோ அதாவது இது வந்து என்ன 7,50,000 இருக்கும், 1,10,000, 1,20,000 இந்த மாதிரி எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும் சரிங்களா. ஸோ இது கொஞ்சம் இந்த கொஸ்டினை பிரிண்ட் பண்ணும்போது தப்பா பிரிண்ட் பண்ணிருக்கேன், அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்ப நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 100% நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் சிஎஸ்க்கு இதை வந்து கண்டுபிடிக்கிறேன். சிஎஸ்க்கு 100% வந்து என்ன எவ்வளவு இங்க இருக்கு பாருங்க. அதாவது 120 இருக்கு, 120 நான் லேக்ல எடுக்கிறேன். 1,20,000 அப்படின்னு வரும் ரைட்டா. 1,20,000 இருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான், கிராஜுவேட் தான் கேட்டிருக்கான். கிராஜுவேட் அவுட் ஆஃப் வந்து டோட்டல் கேண்டிடேட் எவ்வளவு 80% சொல்லியிருக்காங்க. இப்ப 100% 1,20,000னா 80% எவ்வளவு வரும், ஈஸியா போட்டுடலாம்ல. அதாவது 1,20,000 நம்ம 5ஆல டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதாவது 20% வரும். அதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 80% வரும். அப்ப 80% எவ்வளவு வரும், அதாவது 20% வந்துன்னா 24,000 வரும் ரைட்டா. அதோட நான் 4 மல்டிப்ளை பண்ணா 80% வந்து வரப்போகுது. இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 96,000 வரும் ரைட். இது வந்து என்ன இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணிட்டோம், சிஎஸ்க்கான இதோ கண்டுபிடிச்சிட்டோம். அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த சர்வீஸும் கேட்டிருக்கான், இன்ஜினியரிங் சர்வீஸ். இன்ஜினியரிங் சர்வீஸ்ல
100% எவ்வளோ? ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ்ல 100% வந்து என்னன்னா இங்க இருக்கு 135. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், 135 அப்படின்னு பார்த்தா 1,00,000 வந்து 35,000 எடுப்பேன். ரைட்டா? 1,35,000 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப அவங்க கிராஜுவேட் வந்து என்னன்னா அவுட் ஆஃப் டோட்டல் கேண்டிடேட் எவ்வளவு? 78%. நல்லா பாத்துங்க, இங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கான். இப்ப 100% 1,00,000 வந்து 35,000னா 78% வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து என்னன்னா நீங்க எக்ஸ்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 78 இருக்குல்ல, இதுல 100% 78. நான் ஃபர்ஸ்ட் 22% கண்டுபிடிச்சோம்னா அதை நான் கழிச்சு விட்டேன்னு வச்சுக்கேன், 78 வந்து கிடைச்சிரும்ல. அதாவது என்ன சொல்றேன்னு வச்சுக்கேன், இந்த 100% நான் 28% கண்டுபிடிக்கணும். இப்ப 10% எப்படி கண்டுபிடிப்போம்? 100% 1,35,000னா 10% ஒரு சாணம் தள்ளி புள்ளி வைப்பேன். அப்ப என்ன வரும்? 13,500 வரும். ரைட்டா? ஸோ 13,500 வரும். இப்ப என்னன்னா 20%, இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 20%. 13,500 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? ஸோ 27,000 வரும். ரைட்டா? 27,000 வரும். இது வந்து 20%. அவன் என்னன்னா இன்னொரு 2%, ஏன்னா 22% தான். ஏன்னா 100% 78% வேணும். நான் இதுல இருந்து மைனஸ் 100ல இருந்து 78 கிடைச்சா 22. இந்த 22% கண்டுபிடிச்சு அதை நான் 1,35,000 மைனஸ் பண்ணிட்டேன், எனக்கு 78% கிடைச்சு போகுது. ஸோ அதுக்கு ஏன் இதை நான் பண்றேன்னா, இந்த மாதிரி நீங்க கிராஸ் மல்டிப்ளைனா ரொம்ப நேரம் மல்டிப்ளை வந்து பண்ணி வெயிட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அதனால இது ஈஸியா இருக்கும்னால சொல்றேன். சரியா? இப்ப 1% நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 2 சார்ந்த வெளிப்பிடிச்சா 1%. அப்ப என்ன வரும்? 1,350 வரும். ரைட்டா? 1,350 வரும். இப்ப 2% வேணா 2ஆல மல்டிப்ளை பண்ண. அப்ப 2% வேணா என்ன பண்ணுவேன்? ஸோ 1,350 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு 2,700 வரும். இப்ப நான் 22% எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவேன்? ஸோ 22% வேணும்னா என்ன பண்ணுவேன்? இங்க ஆல்ரெடி 20% 27,000. இந்த 2% 2,700. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 27,000 2,700 நான் கூட்டணும்னு வச்சுக்கேன். நம்மளுக்கு வந்து 29,700 வரும். ரைட்டா? இப்ப என்ன கொண்டு வச்சேன்? 22%. 100% வந்துன்னா 1,35,000. இதுல நான் 22% கழிச்சுறேன். அதாவது இந்த இடத்துல எழுதுனா 1,35,000 என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 29,700 29,700 நான் கழிச்சுறேன். ஸோ கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 78% கிடைச்சிட போகுது. இதை நம்ம கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ கழிச்சு பாருங்களேன். இப்ப 1,35,000 இங்க 0 வரும், இந்த 0 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா 4ன்னு வரும், இந்த இடத்துல 10 இருக்கும், இங்க வரும் 3ன்னு வரும், இங்க ஆகாது. அதே மாதிரி 2 வரும், 14 இருக்கும், இந்த இடத்துல வந்து 5 வரும். ரைட்டா? அதே மாதிரி 2ல வந்து 0, 1 வரும். அப்ப என்ன வருதுன்னா 1,00,000 வந்து 5,300 அப்படின்னு வருது. சரிங்களா? இப்ப என்ன பண்ணிருக்கோம்? 78% 1,00,000 வந்து என்னன்னா 5,300. அவன் கேட்கறது வந்து போத் தான் கேட்கறான். ஸோ போத் அப்படின்னா என்ன பண்ணும்? ரெண்டையுமே நம்ம வந்து என்னன்னா ஆட் பண்ண வேண்டியது. இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது இருக்கு, இங்க வந்து 96,000 இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது வந்து 80%. அதோட சேர்த்து என்ன பண்ணா 1,00,000 வந்து என்னன்னா, ஸோ 1,05,300 நான் ஆட் பண்ணுவேன். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா 2,10,000 ஸோ எவ்வளவு வரும்? 1,300 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்னடா எல்லாம் பேக்ல இருக்கே அப்படின்னு சொல்லி வந்துன்னா கொஞ்சம் டிபிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பண்ண வேண்டியது இதுதான். சரிங்களா? நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது டக்குன்னு அந்த பர்சன்டேஜ்க்கான இதை கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்து போட்டலாம். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். இன்கேஸ் அது நீங்க பார்க்கும்போது உங்களால கொஸ்டின் இதை பார்க்க முடியல அப்படின்னு வந்துச்சேன், இந்த வீடியோட வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் செக்ஷன்ல இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து என்னன்னா டிரைவ்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க கொஸ்டின் நீங்க வந்து பார்த்துக்கலாம், பாரலாம். நீங்க ஆன்சர் பார்க்கும்போது அப்படி சேம் டைம் வந்து நீங்க கொஸ்டினை வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். 13th கொஸ்டின் என்ன சொல்லியா, லெட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் வந்து 17 km/h. ஸ்பீடு வந்து கொடுத்துருங்க. ஸ்ட்ரீம் எவ்வளோ? 5 km/h. வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த போட் டு கோ வந்துன்னா 110 km டவுன் ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்கான்? ஸ்பீடு கேட்டிருக்கான். சரிங்களா? ஸ்பீடு வந்துன்னா டைம் டேக்கன் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஆல் டைம் எவர் கிரீன் ஃபார்முலா. ஸோ நம்ம டைம் தான் கேட்டிருக்கான். டைம் கேட்டா என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் போடுவோம். இவன் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 110 வந்து 110 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க. இப்ப டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமில்ல? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க ஸ்பீடை வந்து என்னன்னா ஆட் பண்ணுவோம். இப்ப 110 இருக்கட்டும், அதுதான் வந்து டிஸ்டன்ஸ். இங்க ஸ்பீடு இருக்குல்ல, இங்க வந்து போட்டோட இது வந்து என்னன்னா எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரீமோட இது வந்து ஒய்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம டவுன் ஸ்ட்ரீம்னால ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். இதே அப் ஸ்ட்ரீம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஸ்பீட்ல இருந்து இந்த ஸ்பீடை வந்து மைனஸ் பண்ணிருப்போம். சரிங்களா? டவுன் ஸ்ட்ரீம்னா நான் என்ன பண்றேன்? ஸோ ஆட் பண்றேன். ஆட் பண்ண 17 + 5 ஒரு ரைட்டா? இப்ப 110 டிவைட் பை வந்து என்னன்னா 17 5 வந்து என்ன வருதுன்னா 22 வரும். ரைட்டா? இப்ப நம்ம அடிச்சோன்னா என்ன? ஒரு 11 11 2 11 22. ஸோ 10ன்னு வரும். 10 இது பண்ணா 5ன்னு வரும். ஆன்சர் வந்துன்னா 5 இயர்ஸ். சரிங்களா? சரி, பேசிக்ஸ் நம்மளுக்கான போர்டன் ஸ்ட்ரீமோட அந்த பேசிக் வந்து புரிஞ்சிருந்தா, டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, அப் ஸ்ட்ரீம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தோம்னா கண்டிப்பா வந்து என்ன ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A number வந்து first increase by 10% and then increased by வந்துன்னா 20%. The number so obtained is now decreased by வந்துன்னா 12% இருக்கு. What is the net increase or decrease percentage in the original number? இப்ப நம்பர் என்ன பண்ணீங்கன்னா 100ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்ப 100ன்னு வச்சுக்கிறேன். இப்ப என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பை 10%. 100ல 10% எவ்வளோ?
ஸோ இது வந்து ஈஸி தான், இருந்தாலும் நான் எழுதுறேன். அப்ப ஆட் பண்ணும்ல 110 அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப 110க்கு அப்புறம் என்னன்னா தென் இன்க்ரீஸ்ட் பை 20%. தென்னாவே என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அர்த்தம். இப்ப 110க்கு 20% எப்படி பண்ணலாம்? 10% 11 ஒரு சந்தளி புள்ளி வைப்போம். 11 20% 22 வரும். இப்ப 110ஓட 22 கூட்டினா வச்சு 132 வரும் ரைட்டா. இப்ப அதுக்கப்புறம் என்ன சொன்னா இந்த நம்பர் வந்துருச்சு. ஸோ த obtain now decreased by வந்து 12. 132ல 12% வந்து என்னன்னா எப்படி பார்ப்போம்? இப்ப பாருங்களேன் 10% வந்து என்னன்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 10% ஒரு சந்தளி புள்ளி வைங்க. ஒரு சந்தளி புள்ளி 13.2 வரும். இப்ப 1% நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 2 சதம் புள்ளி 1.32 வரும். 2% வந்து கண்டுபிடிப்போம். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 1.32 நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2.64 வரும். இப்ப 12% வந்து என்ன பண்ணுவேன்? இந்த 13.2ஓட இந்த 2.64 வந்து ஆட் பண்ணும். ஆட் பண்ணா 15 வந்து என்னன்னா 84 அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப நான் என்னன்னா 12% 15.84 இதை நம்ம கழிக்கணும். ஏன்னா டிக்ரீஸ்னு சொல்லியிருக்கான். இப்ப என்ன பண்றேன்னா இந்த 132 இருக்கு. இதுல இருந்து என்ன பண்ண 15.84 நான் கழிக்கிறேன். இதை கழிச்சா என்ன வரும் பாருங்க. 132ல 15.84 கழிச்சோம் அப்படின்னா 116 வந்துன்னா 16 அப்படின்னு வந்துருக்கு சரிங்களா. அதாவது இனிஷியல் 100 ரூபா இருந்துச்சு. இப்ப எவ்வளவு வந்து நிக்குது? 116.6. இது எவ்வளவு ஆட் ஆயிருக்குன்னு பாருங்க. 100 ரூபாயில இருந்து 116 ஆட் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ 16.16 வந்து ஆட் ஆயிருக்கல. அப்ப கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகி தான் ஆயிருக்கு. இது வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான் சரி. ஏன் 100 எடுத்துனா இது 100% நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்ப 16.16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா எடுத்துலாம் சரிங்களா. இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி, பட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா போட்டலாம் சரிங்களா. இந்த நான் 10% 1% இதெல்லாம் வந்து என்னன்னா இங்க தான் எழுதுறேன் சரிங்களா. நீங்க எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி எழுதாம மைண்ட்ல போட்டுங்க. டக்கு டக்குன்னு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்காக சொல்றேன். சரி, கொஸ்டின் நம்பர் 15 நம்மள வந்து கடைசி கொஸ்டின். ஸ்டடி த கிவன் கிராஃப் கேர்ஃபுல்லி ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோ அப்படிங்கிறேன். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்க இது கொடுத்துருக்காங்க எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் நான் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது அகைன் ஐம் டெல்லிங் தட் உங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து நீங்க பேரலாஸ் ஆன்சர் பார்க்கும்போது பார்க்கணும்னா இந்த வீடியோட வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொஸ்டின் பிளஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்லயுமே வந்து டிரைவ்ல வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி வந்து அந்த கொஸ்டினை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே பேரலா பாத்துக்கங்க சரிங்களா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் சரிங்களா. இப்ப என்ன கேட்டிருக்கேன்னா விச் இயர் வாஸ் தேர் வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆப்பிள் டு தட் ஆஃப் வந்து ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. சரி, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா இங்க ஒவ்வொரு இயரும் வந்து பாருங்க. அவன் என்ன சொன்னா 4 இயர் கொடுத்துருக்கான். 2003, 2005, 2006, 2000. இந்த இயரை மட்டும் பாருங்க சரிங்களா. நமக்கு தேவையில்லாத இயர்லாம் வந்து பார்க்க கூடாது. இதுல என்ன சொல்றாங்கன்னா எந்த இயர் வந்து என்னன்னா ஸோ மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டு கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப 2003 எடுத்துன்னு வச்சுக்கேன். இப்ப 6.5 இருக்கு. நான் இந்த இடத்துல எழுதினேன் ஃபர்ஸ்ட். இப்ப 6 வந்து 5 இருக்கு ரைட்டா. இதுதான் வந்து 2003. ப்ரீவியஸ் இயர் என்ன 5.2. இது நம்ம கழிச்சோம்னா என்ன வரும்? 6.5ல இருந்து 5.2 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 1.3 வரும். ஸோ இது இருக்கட்டும். இதுதான் வந்து என்னன்னா அவனுக்கான இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சரிங்களா. அடுத்து என்ன இயர் கொடுத்துருக்காங்க? 2000 வந்து 5 கொடுத்துருக்காங்க. இப்போ 2005 பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இப்போ 9 வந்து 9 இருக்கு ரைட்டா. அதோட ப்ரீவியஸ் இயர் என்ன 7 வந்து 8 இருக்கு. இது நம்ம கழிச்சோம்னா 9.9ல இருந்து 7.8 கழிச்சோம்னா 2.1 இது வந்து அவனோட இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சரிங்களா. அடுத்த இயர் என்ன கொடுத்துருக்காங்க 2006 இருக்கு. அப்ப 2006ல வந்து என்ன பண்றேன் 10 வந்து 8 இருக்கு. இதுல ப்ரீவியஸ் இயர் என்ன 9.9. ஸோ 10.8ல இருந்து 9.9 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் 0.9 வரும். இதுதான் அவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரிங்களா. அடுத்த இயர் என்ன கொடுத்துருக்காங்க 2008 கொடுத்துருக்காங்க. 2008க்கான இது 11 வந்து 4 இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் 9 வந்து 5 இருக்கும் ரைட்டா. ஸோ இதை வந்து என்னன்னா நம்ம மைனஸ் பண்ணனா நம்மளுக்கு என்ன வரும் 1.9 வரும். அவன் கேட்டிருக்கிறது என்னன்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருதான் கேட்டிருக்கேன். இதை கம்பேர் பண்ணுங்களேன், எது அதிகமான வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும் 2.1. அப்போ கரெக்டான ஆன்சர் இதுதான். அப்ப செகண்ட் தான் பார்த்தது 2005. ஸோ 2005க்கான இதுதான் அதிக பர்சன்டேஜ் கம்பேர் டு வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ்போர்ட்டட் ஆஃப் ஆப்பிள் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன பார்க்க வேண்டியது. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் 15 கொஸ்டின் பார்த்துருக்கேன். இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து என்ன டஃப்னடா நான் சொல்லுவேன். இந்த 15 கொஸ்டின் ரொம்பவே டஃப்பானது சரிங்களா. நீங்க டைமுக்குள்ள வந்து என்னன்னா ஒவ்வொரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 மினிட்ஸ் கூட பத்தாது. இந்த 15 கொஸ்டின் அவ்வளவு டைம் வந்து என்னன்னா எடுக்கும் சரிங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் ஆர்டர் 1 பை 1 பாக்குறதுனா நீங்களும் எக்ஸாம் டைம்ல 1 பை 1 பாத்துறாதீங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் டக்குன்னு பார்த்தானே ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடிஞ்சா ஓகே. அப்படி சால்வ் பண்ண முடியாது ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு எண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய நல்ல நல்ல கொஸ்டினா பின்னாடி இருக்கும், நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நீங்க அதுக்கு தான் சொல்ல வரேன். ஈஸியான கொஸ்டினை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க, கஷ்டமான கொஸ்டினை எண்ட்ல வச்சுக்கோங்க. டைம் இருந்தா அட்டன் பண்ணலாம், அப்படி இல்லையா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இதுல இருக்கிற இது வந்து கொஸ்டின் பார்த்துக்கலாம் சரியா. ஸோ ரிமைனிங் இருக்கிற வந்து என்னன்னா அடுத்த ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஆர் 20 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கணும் அடுத்த ஷிஃப்ட்ல வந்து என்னன்னா பார்க்கலாம், ஆர் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சரிங்களா. நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு ரொம்பவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது
எஸ்எஸ்சியோட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.